வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ட்ரெண்டாக்ஸ்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. ட்ரெண்டாக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க brother. ரீசெண்டா உங்க போஸ்ட் ஒன்னு பார்த்தேன். இந்த மாதிரி ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போட்டு நீங்க இறந்துட்டதா சொல்லி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை நம்பி ஆமா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா அத? ஆமா brother. இல்ல brother, அது என்ன கேட்டுதான் சொன்னாங்களே. ஆனா RIPன்னு போடுவாங்கன்னு நான் நினைக்கல. அது ஓகே சாங் ஷூட்டுக்காக போடுறேன் அப்படின்ட்டு என்ன கேட்டுதான் சொன்னாங்க. நானும் ஆமா ஓகேன்னு. நம்ம ஃபேமிலில யாரும் ஒத்துக்கல. அவங்க தான் கேட்டாங்க ஓகே இந்த ஓகே மாதிரி பண்ணலாம் ஒரு இது. ஆனா சாங்க பத்தி எதனா போடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க பார்த்தா RIPன்னு எல்லாரும் டெத் ஆயிட்டான் போல விக்கி அப்படின்ட்டு நிறைய ஆமா, பேர் கால் நானுமே அதை பண்ணி. பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டோம். ஆமா எனக்கு RIP எத்துருங்க brother. அது சாங் ஷூட்டுக்காக தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பேசணும் brother. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க. நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்ல. ஆமா நான் ஃபைன் தான் brother. இப்போ இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சினிமால இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பிரதர் சொன்னாங்க? ஆமா என்ன ஃபோன் ஆமா பண்ணாங்களா? அண்ணன் இப்ப நான் ஸ்டூடியோல இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த போஸ்டால என்ன சில பேர் இறந்துட்டாங்க, இவனை வச்சு ஒர்க் பண்ண வேணாம், வேற யாருன்னா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஓகே ஓகே. அப்புறம் வீட்ல நான் என்ன பேசின பிரதர் உடனே சொன்னாங்க? அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இருக்கா போல நல்லாதான் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஓகே. இப்போ இது ஒரு சாங்கோட உங்களுடைய சாங்கோட ப்ரமோஷனுக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க இது. அப்போ ஆமா இது என்ன கேட்டுதான் பண்ணாங்க. அவங்க மேல தப்பு இல்லையே, என்ன கேட்டுதான் பண்ணாங்க. இப்போ எப்படி ப்ரோ அந்த பாட்டுல நீங்க பாடி இருக்கீங்களா, ஜஸ்ட் பெர்ஃபார்ம் மட்டும் பண்ணிருக்கீங்களா? நான் டான்ஸும் ஆடி இருக்கேன், நான் சாங் பண்ணிருக்கேன், நான் லிரிக் எழுதியிருக்கேன், ஓகே ஆக்டும் பண்ணிருக்கேன். அந்த டெத் ஆக்டிங்கா இருக்கும், அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே பிரதர். இப்போ இந்த பாட்டு ஆல்பம் சாங் இல்லாம சினிமாலக்கான என்ன முயற்சிகள்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி உங்களோட ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ? அது கண்டிப்பா அது பண்ணிட்டு தான் brother இருக்கேன். ஒரு படத்துல நடிச்சுன்னு இருக்கேன் ஃபுல்லாவே. ஓகே அது வரும், அது பேர் சொல்ல கூட சொல்லியிருக்காங்க. ஆனா வரும் நிறைய இதுல கமிட் ஆயிருக்கேன் brother. சரி பிரதர். ஃபைனலா நீங்க இறந்துட்டேன்னு நினைச்சு பதட்டத்துல இருக்க உங்களுடைய ஃபேன்ஸுக்கு என்ன ஃபைனலா சொல்றீங்க? இல்ல எனக்கு எதுவுமே இல்ல. மக்கள் மகிழ்ச்சியா விக்கி நிகழ்ச்சி தான் எப்பவுமே. இது நான் எப்பவுமே இதை நினைப்பேன் brother. அது ஒரு வீடியோக்காக மட்டும் தான் பண்ணுது, யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஆமா ஆனா நீங்க ஆனா வீடியோல ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சுமே நீங்க நிறைய பேர் எனக்கு ஆமா கேட்டது நிறைய அப்படின்னு. பேர், அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நான் இருக்கும் போதே அதை பார்த்திருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னெல்லாம் ரசிப்பாங்களான்னே எனக்கு டவுட்டு. நம்ம இதுவான உடனே எல்லாம் அவ்வளவு பேர் கண் கலங்கி ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி, தலைவா நீ உனக்கா இந்த நிலைமைன்ற மாதிரிலாம் போட்டாங்க. எனக்கு செம்ம இதுவா இருந்தது. நல்லா போயிட்டு இருக்கு பாரு, அவ்வளவுதான். ரொம்ப இதுவா சொல்லி கூடாது. புரியுது brother. ஆமா உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஐயோ ரொம்ப நன்றி. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.